பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்கள். அதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் செலுத்துங்கள். நல்ல கவனிங்க. எல்லாவற்றிலேயும் நம்ம என்ன செய்யணும்? பிதாவுக்கு நன்றி சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லணும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இதை நீர் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இந்த காரியத்தில் ஜெயத்தை தந்ததற்காக நன்றி. இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிதாவை நீங்கள் நன்றி செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் பிதா மகிமை அடையும்படி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீங்க. கொலேசியர் 3:17 சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நல்ல கவனிங்க. நீங்கள் எதை செய்தாலும் ஒரு நன்றி சொல்லிருங்களேன். நீங்கள் சொல்லுகிற நன்றி என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த அற்புதத்திற்கு வாசலை திறக்குங்க. வேதத்தை வாசிக்கும்போது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுதாங்க தேவ சித்தம். ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா? முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் பிதாவுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4:6 வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலவெல்லாம் சொல்லுவேன், பிதாவுக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொடுக்கும். பிரதர், ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் செய்கிறவர்களாய், ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் செய்த எல்லாவற்றிற்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனாயிருக்கிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.